ஹாய், வெல்கம் டு கீத சரஸ்வதி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பரணி தீபத்தன்னைக்கு நான் என்ன வேலை பார்த்துருந்தேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பரணி தீபத்தன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய க்ளீனிங் ஒர்க்கே அன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆச்சு. செவ்வாய்க்கிழமை க்ளீன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கான டைமும் அன்றைக்கி தான் இருந்துச்சு. நான் துணி தைச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு டைம் இல்லை. திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா டைலரிங் ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். செவ்வாய்க்கிழமை காலையில் தான் என்னோடய வீட்டு ஒர்க் எல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். வீடு தொடச்சிட்டு பூஜை பாத்திரத்தை எல்லாத்தையுமே விளக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பூஜை ரூமை வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கேற்றுறதுக்கு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 6:45 ஆகிடுச்சு. 6:24க்கு தான் பரணி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பெருசாக எனக்கு ஒரு இதுவும் தெரியலை. நான் 6:45க்கு தான் விளக்கு வச்சுருந்தேன். காலையில் அகல் எல்லாத்தையுமே கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை பாத்திரம் எல்லாத்தையுமே நான் விளக்கியிருந்தேன். பூஜை பாத்திரம் விளக்கிறதுக்கு இந்த வாட்டி பெருசாக நான் கஷ்டப்படலை. ஏன்னா அண்ணா வந்து ஒரு லிக்விட் கொடுத்துருந்தாங்க. அதை யூஸ் பண்ணி நான் விளக்குனதுனால எனக்கு பெருசாக உண்மையாலுமே எந்த ஒரு இதுவும் தெரியல. ரொம்ப பளிச்சுன்னு நல்லாவே இருந்துருந்துச்சு. எல்லாத்தையும் விளக்கி எடுத்து வச்சிட்டேன். பாப்பா வந்ததுக்கப்புறம் எனக்கு பொட்டு வச்சு கொடுத்தா. நான் அதுக்கப்புறம் தான் விளக்கேற்றுறதுக்கு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். இப்போதைக்கு என்னோடய பூஜை ரூமில் இப்படி வச்சு நாங்கள் சாமி கும்பிட்ருந்தோம். ஏன்னா பூஜை ரூமுக்கு இன்னும் வேலை வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அதனால் சரி இப்போதைக்கு இப்படி வச்சு சாமி கும்பிட்டுக்கலான்னு கும்பிட்ருந்தோம். எங்களோட பூஜை ரூமுக்கு 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெருமாளும் லக்ஷ்மி குபேந்திர சுவாமியும் வந்திருந்தாங்க. எங்களுக்கு குலதெய்வம் வந்து பெருமாள் சுவாமி தான். குட்டியாக படம் வச்சுருந்தோம். தனியாக பெருமாள் ஃபோட்டோ இருக்கான்னா எங்கள்கிட்ட இல்லை. அதனால் என்னோடய கல்யாண நாள் அன்னைக்கு என் அண்ணா வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க ஃபோட்டோ. அதை இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு நாள் வச்சு சாமி கும்பிட்ருந்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வாட்டி என்னோடய சொந்த வீட்டில் நாங்கள் வந்து கார்த்திகை தீபம் கொண்டாடுறோம். கல்யாணம் ஆகிட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தான் எங்கள் சொந்த வீட்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் இருந்தோம். அதை ஃபுல்லாக இடிச்சிட்டு அதுக்கப்புறமா இவ்வளோ நாள் கழிச்சு 10 வருஷம் கிட்ட ஆகிடுச்சு எனக்கு கல்யாணம் ஆகி. அதில் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தான் என்னோடய சொந்த வீட்டில் இருந்திருப்பேன். மீதி 7 வருஷம் ஃபுல்லுமே நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருந்தோம். அதோட வலியும் வேதனையும் சொல்லவே முடியாது. நினச்ச நேரத்துக்கு காலி பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இனிமேல் நான் அந்த மாதிரி சொல்லவே மாட்டாங்க. கடவுள் கண்டிப்பாக எனக்கு துணை இருந்தார். நான் வீடு கட்டும் போது அவ்வளோ ஒரு கஷ்டமே இல்லாமல் நான் வீடு கட்டினேன்னு தான் சொல்வேன். உண்மையாலுமே நான் வீடு கட்டினப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு என்கிட்ட காசே இல்லை அப்படின்னு நான் கட்டலை. கடன் வாங்கி கட்டினாலும் அந்த டைமுக்கு என் கையில் காசு இருக்கும். எங்கள் கையில் நாங்கள் நல்லபடியாக வீடு கட்டி முடித்தோம். இந்த வருஷம் என்னோடய கார்த்திகை தீபம் என்னோடய சொந்த வீட்டில் நடக்குது அப்படிங்கிறப்ப ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பரணி தீபம் எங்கள் ஊரில் எங்கள் அம்மா ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்த்திகை தீபத்துக்கு நாள் வந்து இந்த மாதிரி ஏற்றுவோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. கார்த்திகை தீபத்தன்னைக்கு விளக்கு ஏற்றிட்டு கார்த்திகை தீபம் முடிஞ்ச 2 நாள் வந்து விளக்கு வைப்பாங்க. கணக்குக்கு 3 நாள் ஆகிடும். ஆனால் நான் கல்யாணம் பண்ணி வந்த ஊரில் கார்த்திகை தீபத்துக்கு நாள் விளக்கு வச்சுட்டு கார்த்திகை தீபம் அன்னைக்கு விளக்கு வைப்பாங்க, மறுநாள் வைப்பாங்க. 3 நாள் கணக்கு வச்சு விளக்கேற்றுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷமாக எனக்கா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பரணி தீபம்னு ஒன்று ஏற்றணும், அந்த மாதிரி சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது இப்போ தான் எங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறதுனால ஒரு 3 வருஷமாக நான் பரணி தீபம் ஏற்றிக்கிட்டுருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்பவே குடும்பத்தோடு உட்காந்து எல்லாமே சாமி கும்பிட்ருந்தோம். எங்கள் அம்மா ஊரில் இப்படி பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு இது வந்து நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசில் ரொம்பவே புதுசாக தான் எனக்கு இருந்துச்சு. புதுசாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணுற விஷயம் அவங்கவுங்க ஊர் வழக்கம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லைங்களா? அப்படி தான் சாமி பூஜை ரூமில் ஃபோட்டோ எல்லாத்தையுமே பன்னீர் வச்சு தொடச்சிட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு கரெக்டாக சாமி கும்பிட போகிற ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பூக்காரக்கா வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் உருளியெல்லாம் ரெடி பண்ணி அழகாக என்னோடய நிலக்கால்கிட்ட வச்சுட்டு சாமி ஃபோட்டோவுக்கு எல்லாத்துக்குமே வச்சுட்டு சாமி கும்பிட்ற ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நான் எங்கள் வீட்டுக்காரர் என் பசங்க எல்லாருமே ஒன்றா தான் சாமி கும்பிட்ருந்தோம். அவங்களும் அன்றைக்கி டியூஷன்லாம் போகலை, வீட்டில் தான் இருந்தாங்க. ரொம்ப நிம்மதியாக மன திருப்தியாக எல்லாருமே சாமி கும்பிட்டு சிவன் பாடல் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் நைட்டே சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சொல்ல வார்த்தைகளே கிடையாது. யாருமே நம்மளை போ அப்படின்னு சொல்கிறதுக்கு வழியே கிடையாது. இனிமேல் நம்ம வீடு நம்ம நல்லா வச்சுக்கணும், நம்ம நல்லா பார்த்துக்கணும்.
அப்படி தான் நான் நினைக்கிறேன். எந்த வீடாக இருந்தாலும் நம்ம நல்லா பார்த்துக்கணுங்கிறது எனக்கு உண்மையாலுமே தோணிகிட்டே தான் இருக்கும். அதையும் மீறி அது அவங்க வீடு தானே, இப்போ இது நம்ம வீடு அப்படிங்கிற ஃபீல் எனக்கு ரொம்பவே இருக்குது. சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் தான் நான் விளக்கு போட்டிருந்தேன். அது ரொம்பவே விசேஷம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நெய்யில் தான் நான் விளக்கு போட்டிருந்தேன். இப்படி தான் என்னோடய பரணி நாளன்னைக்கு நான் விளக்கேற்றி சாமி கும்பிட்ருந்தேன்.